இன்று அநேக தாய்மார்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து அழுதுட்டு கிடக்குறாங்க. அநேக குடும்பங்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து அழுதுட்டு கிடக்குறாங்க. அப்பா, எங்களுக்கு ஒரு பதில் வேணுமே, நீங்க எங்களுக்கு ஒரு பதில தரணுமே என்று சொல்லி. ஆனால் எஸ்ராவின் உபவாசத்தை அருமையான தாய்மார்களே நீங்கள் கவனித்து பாருங்கள். எஸ்ராவினுடைய அந்த உபவாசத்திற்கு உடனே பதில் வந்தது. ஏனென்றால் அவருடைய ஜெபம் உகந்ததாய், ஏற்றதாய், தேவனுக்கு பிரியமானதாக இருந்தது. இந்த நாளிலே நீங்களும் உபவாசிக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய இந்த உபவாச நாட்கள்ல தேவனுக்கு பிரியமான குறிப்புகளை வைத்து தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு உடனே பதில தருவார். பாருங்கள், எஸ்ரா 8:21 அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினோம். எதற்காக உபவாசித்தார்களாம் தெரியுமா? தங்களை தாழ்த்துவதற்கு.